கருதறிகிறேங்கிறாரு. கண்ணார நீர் விட்டு கருத்தனை கருதறிகிறேன். அதான கண்ணார நீர் விட்டு கருத்தனை கருதறிகிறேன். கருத்தன்னு சொல்றாரு. கருத்தன்னு யாருக்கு பேரு? கடவுளுக்கு. ஆண்டவருக்கு ஆண்டவரை கருத்தன்னு அழைக்கிறார். கருத்து என் கருத்தில் கலந்த கருத்து, என் கருத்தில் கலந்தவன். கருத்துல கலக்கிறவன் யாரா இருப்பான்? கருத்துல கலக்கிறவன் யாரா இருப்பான்? அறிவுல கலக்கிறவன் யாரா இருப்பான்? அறிவு அறிவோட தானே, அறிவு அறிவுல தானே கலக்கும். அறிவு மனசோட சேருமா? அறிவு இந்த மனசு இருக்க, மனங்கிறது மாயை சம்பந்தப்பட்டது. அதுல அறிவு கலக்குமா? மனம் சரியா மனம் எப்போதும் மனம் எப்போ தன்மை உடையதுன்னு உங்களுக்கு தெரியும். மனம் சதா இடைவிடாது காரியப்பட்டு கொண்டு இருக்கும்போது, மனம் அடங்காம இருக்கும்போது உங்களுக்கு அறிவு விளங்குமா? அறிவு விளங்கிய பிறகு மனத்துல காரியப்படுமா? அப்ப அறிவு அறிவோட தானே சேரும். அப்ப கருத்துல சேருவது யாரு? கருத்தன் தானே சேருவான். அந்த அறிவு, அதுதான் கருத்தன் என்பது ஆண்டவரை குறிப்பிடுறாரு. அவனை கருத அறிகிறே, நீ கருத்துல வைத்து கருதலையேன்னு கேட்கிறாரு. அதுல கண்ணார நீர் விட்டு கருதறிகிறே அப்படிங்கிறாரு. கண்ணார நீர் விட்டு கருதுறதுங்கிறதுனா அது என்ன அர்த்தம்னா, அதாவது கண்கள்ல தண்ணி கழுவுறதுன்னு அர்த்தம் இல்ல. இப்ப இந்த இடத்துல கருத்துக்கு வந்ததுக்கு பிறகு யாருக்கும் கண்ணுல தண்ணி வராது. இதெல்லாம் பெரிய தெரிஞ்சுக்கணும். கருத்துக்கு யார் ஒருவர் வந்து விட்டால், அறிவுக்கு வந்தவனுக்கு, ஓரளவு அறிவு விளங்கியவர்களுக்கு, அதாவது ஆன்ம அறிவு, அறிவுனா எது? ஆன்ம அறிவு. ஆன்ம அறிவு விளங்கியவர்களுக்கு கண்ணுல தண்ணி வராது, ஏகதேசம் வரும். அப்ப உள்ளத்தின் இடமாக இருந்து, அப்ப என்ன ஆகும்னா கருத்துல உள்ளத்துக்கு வந்துருவாங்க. உள்ளத்துக்கு மன எதிரிட்ட பட்சத்தில், அதாவது எதிரிட்டன்னா எதிரிட்ட ஆன்மாக்கள் மீது, ஜீவர்கள் மீது பச்சாதாபப்படும் பொழுது மனம் அதோடு சம்பந்தப்பட்டு, உள்ளத்திலிருந்து மனம் சம்பந்தப்படும் போது ஏகதேசம் நீர் வழியும். ஏகதேசம். மற்ற காலங்கள்ல சிந்தனையின் வயமாகவே இருப்பார்களே தவிர கருத்து இதுல வராது, கண்ணீர் வராது. ஆனா இந்த இடத்துல கருத்து என்று சொல்லிவிட்டு கருத்தோடு கலந்து கருத்தன்மை கருதறியதே, கருத்தராக விளங்கக்கூடிய கடவுளை கருத்துல வைத்து ஏற்ற தவறி விட்டீரே அப்படின்னு கேட்கிறார். கருது அறியீரே, அவ்வாறு அறியவில்லையே நீர் அப்படின்னு சொல்றாரு. அவ்வாறு தெரிஞ்சுக்கலையே, அதை விட்டுட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப கண்ணார நீர் விடுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணுன்னா இந்த கண்ணு இல்ல, இந்த ஊனக்கண்ணு இல்ல, புறக்கண்ணு இல்ல, ஆன்மாங்கிற கண்ணு இருக்கு பாருங்க, அதுதான் உண்மையான கண்ணு. கண்ணு நிறைய பல இடத்துல சொல்றாரு. மனங்கிறதும் ஒரு கண்ணு தான், அது மனக்கண். இந்த கண்ணு இது புறக்கண், இதுவும் கண்ணுதான், மனமும் கண்ணுதான், ஜீவனும் கண்ணுதான். எல்லாத்தையும் கடந்து உள்ள ஆன்மான்னு ஒண்ணு இருக்குல்ல, ஆன்மாவும் கண்ணுதான். இப்ப கண்ணார நீர் விட்டு, நீர்ன்னு சொன்னா அதாவது ஆன்மா அழணும், ஆன்மா அழணும், ஆன்ம உருக்கம். அதுதான் கண்ணார நீர் விடுதல்னு. அதை கருதீரே, ஆன்ம உருக்கத்தோடு கருத்துல வைத்து இறைவனை கருத தொடங்கிட்டால் ஆன்ம உருக்கம் விடும். அந்த ஆன்ம உருக்கத்துக்கு வரலையேன்னு கேட்கிறாரு அந்த பாட்டுல. இதுதான் அதோட அர்த்தம். இவ்வளவு ஆழமா போனா எங்க வருது? கண்ணார நீர், அது முழு பாட்டு இருக்கு. அதாவது இந்த உலகியல்ல உள்ளவங்களை பார்த்து கேட்கிறாரு, கண்ணார நீர் விட்டு கருதறிகிறேன். இன்னும் 8 அடியா 6 அடியா அந்த பாட்டு. உலகியல்ல உள்ளவங்களை இப்படி எல்லாம் போறீங்களே அப்படின்னு கேட்கிறார். கட்டோட கணத்தோட வாழ்கின்றீர், கோலம் காண்கின்றீர், கட்டோட பணியோட திரிகின்றீர், பசியோடு வந்தாரை பார்க்கவும் நேரீர், 8ஓட 2 சேர்த்து என்ன வருகிறது, எத்தனை கொள்கின்றீர். அந்த மாதிரி பாடல்ல ஒரு 10 பாட்டு வரும். அதுல இந்த பாட்டு கண்ணார நீர் விட்டு கருத்தனை கருதறிகிறேன். என்னாக என்னவும் ஒரு நேரம் ஒரு காலம், எத்துணை கொள்கின்றீர் பித்துணை. அது 2 அடி வந்துட்டு
என்னாவது எண்ணவும் என்னாவது எண்ணவும் நேரும் ஒரு காலம்னா என்ன? நீ இந்த மாதிரி கருத்துல கருதுலன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து இவ்வளவு காலத்தை வீணாக்கிட்டோமே. எதை வந்து எண்ணணுமோ, எப்போலாம் எண்ணணுமோ, எதை எண்ணி பார்க்கணுமோ அதையெல்லாம் விட்டுட்டு எண்ண வேண்டிய காலம், காலம் நெருங்கினத்துக்கு பிறகு மரணம் வந்த தருணத்துல அப்ப அதை நினைச்சுக்குவேன் விட்டுட்டோமேன்னு. எண்ணாதது எண்ணவும் நேரும் ஒரு காலம். இது வரைக்கும் எதை என்ன தவறிவிட்டாயோ, என்னன்னா என்றது இல்லை, எண்ணம். அந்த எண்ணம் என்பதற்கு எதை எண்ணுவதற்கு தவறிவிட்டாயோ அதை எண்ணி பார்க்கக்கூடிய ஒரு நேரம் வருண்டா. இப்படி எப்படி செய்யலதா இது? அதனால இப்பவே செய்ய. கண்ணார நீர் விட்டு கருத்தனை கருது, கருத்துல வைத்து கருத்துல கருது. அது செய்ய தவறினீங்க எண்ணாத எண்ணமும் நேரு ஒரு காலம் துணைக்குள் நின்று துளைகிறேன்னு அந்த பாட்டில் சொல்றாரு. கருத்துங்கிறது வந்து அது ஒரு பெரிய விஷயம். அது வந்து நான் பேசி சொல்லியிருக்கேன், பல தடவை பேசிட்டு இருந்திருக்கோம். அது வந்து இப்ப நமக்கெல்லாம் அந்த இது வந்துட்டுனாதான் வழிபாட்டுல சுரத்தன்மை வந்துடும். சுரத்தன்மைன்னு பேரு. அந்த சுரத்தன்மை ஏற்படாத காரணம் வந்து இன்னும் கருத்துல பதியாதுதான் காரணம். அந்த கருத்துங்கிறது எங்க இருக்கு? இப்ப அது எங்க இருக்கு? இதெல்லாம் நான் கொஞ்சம் பேசிட்டு போறேன். மனமா யாரு? கருங்கிறது எது? வெரி குட். நான் சொல்ல வர்றது கரு என்பது ஆன்மா. அப்ப அந்த கருத்து என்பது எங்க உண்டாகுது? ஆன்மாவில உண்டாகுது. அப்ப அந்த ஆன்மாவுக்கு போகணும். அப்ப இவ்வளவும் தாண்டி போகணும். ஆன்மா எங்க இருக்கு? தாண்டி இருக்கா, முன்னாடி இருக்கா? இப்ப எங்க இருக்கு? உள்ள ஊரு இருக்கு, உள்ள இருக்கு. இப்ப உள்ள எவ்வளவு கடந்து போகணும். இவ்வளவும் தாண்டி போய் அங்க வைக்கணும் கவனம். அந்த கவனம் யாரும் இருக்கு? ஆன்மா வந்து ஆன்மா கிட்ட வரணும். நம்ம ஆன்மா கிட்ட வந்து நிலைக்கணும். சரி, இப்ப எல்லாம் நம்ம மனசுல போயிட்டு இருக்கோம். இந்த மனசு இவ்வளவு வியாபமா விடப்படக்கூடாது. பெருமானுடைய திருவருளத்தால் இதை நான் அடைக்கிடுவேன், இதை நான் அமைதிப்படுத்திடுவேன், இதுகிட்ட ஏற்படக்கூடிய சஞ்சலத்தையும் சலனத்தையும் நான் உடைக்கிடுவேன், என்னால முடியும். அது ஆண்டவர் வல்லவத்தால், என்னால் அல்ல. பெருமான் என்னாலங்கிறது அவர் முடிந்த முடிவா அடைஞ்சதுக்கு பிறகு வெற்றி கண்டதுக்கு பிறகு சொல்ற வார்த்தை. அது வெற்றி ஆவறதுக்கு முன்னாடி அவர் நான் சொன்னதே கிடையாது. வெற்றி ஆவணத்துக்கு பிறகு அதுவும் ரொம்ப இதா சொல்லுவாரு. அது ஒரு பெரிய அழகு. அது நம்மெல்லாம் ஒண்ணுமே தெரியாம கீழே கிடக்க, அதெல்லாம் நானும் துடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால அவங்க வந்து இதெல்லாம் கடந்து போகணும். அப்ப மனம் இதெல்லாம் கடந்து புத்தி, சித்தம், அகங்காரம் கரணங்கள் எல்லாம் கடந்து, கரணங்கள் எல்லாம் ஓய்ந்து அந்தாண்ட உள்ளத்துக்குள்ள போய் உள்ளத்தையும் கடந்து ஆன்மாண்ட போகணும். அப்ப அவ்வளவு போகும்போது அந்த கருத்தானது நமக்கு மலர்ந்துடும். அதனால வந்து இவ்வளவு தாண்டி போனாதான் கருத்து வருமாங்க ஒரு சந்தேகம் வரலாம். என்ன, நீங்க எல்லாத்தையும் தாண்டி போய் தான் கருத்துல, நான் சொல்றது நிலைப்பாடு, கருத்துல தரித்து இருக்கக்கூடிய இடத்த சொல்றேன். ஆனா சாதாரணமாவே மனம் மற்ற தத்துவங்கள் காரியம் செயல்பட்டு இருக்கும்போது வெகு சீக்கிரத்துல கருத்து வந்துடும். நம்ம ஐயா உருவாக்கிடுவாரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் இந்த மார்க்கத்தோட சிறப்பு. இந்த ஒளி வழிபாட்டுல கிடைக்கக்கூடிய சிறப்பு எந்த யோகிக்கும் எந்த பெரியவங்களுக்கும் கிடைக்காத ஒரு பெரிய கிஃப்ட் என்னன்னா, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சித்து விளையாட்டு அது இது பெரிய இதெல்லாம் பண்ணிட்டு வியந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா சுத்தமா வந்து உண்மை அறிவுல உண்மை ஞானத்துல பூஜ்யமா இருக்காங்க. வேற எதுவுமே தெரியாது. மற்றதெல்லாம் மற்ற பிரமிக்கக்கூடிய செயல்கள் அதெல்லாம் செய்வாங்க. ஆனா இந்த விளக்கம் மட்டும் அவங்களுக்கு, நமக்கு கிடைக்கக்கூடிய உண்மையான விளக்கம் அவங்களுக்கு கிடைக்காது. எப்படி வந்து ஒரு அணுவானது அந்த ஆண்டவனுடைய அந்த பரம காருண்ய தயவுடைய அந்த கரண அணுவானது என்ன செய்யும்னா உள்ள ஊடுருவி போய் கண் வழியா போய் உள்ள போய் ஆன்மாவில சேர்ந்துடும். ஒரு அணு, ஒரு சிற்றணு வந்து உள்ள போயிடும். அப்படி போனாவே ஒரு அணு போய் அதுல காரியம் உடனே ஆன்மாவை டச் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப கரணங்கள் வேலை செஞ்சா கூட அந்த கருத்து நம்ம இடத்துல தோன்றிடும். அதுதான் கரு உற்பத்தி. அந்த கருத்து தோன்றிட்டுனா நீ பொழைச்சிக்குவ, சன்மார்க்கத்துல வந்தாச்சுன்னு அர்த்தம். அதுதான் ஒளி வழிபாட்டுல கிடைக்கக்கூடிய கிஃப்ட். அது கிடைச்சதுன்னா மற்ற நேரங்கள்ல மனம் வந்து போனாலும் டக்குன்னு அது என்ன செய்யும், வந்து 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 அப்ப
அப்பப்ப அதை மனசை வந்து அங்க இங்க அலைய விடாம நிறுத்தி 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 அல்லது அதை சரிப்படுத்தி நம்மளை கொண்டு போகும். அந்த உள்ளம் தொலைஞ்சிட்டுன்னா அந்த நிலை வந்துடும். அதைத்தான் சொல்ல வரோம். அதுக்கு பிறகு அதை வந்து பெருக்கிறது. அந்த ஒரு சிற்றணு உள்ள ஊடுருவி போன சிற்றணுங்க அதை என்ன செய்யணும், ஆன்மாவில இருந்து நிலைத்து நிலைத்து அதுலயே தக்க வச்சு அதை எப்படி ஊதி ஊதி பெருசாக்குறோமோ அதை போல உணர்ந்து 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 பெருசாக்கணும். எதை ஊதி ஊதி பெருசாக்குறோம்? பலூனையா வெடிச்சு சொன்ன ஊதி ஊதி பெருசாக்குறது எதை? அடுப்ப இத உலைய நெருப்ப ஊதி ஊதி பிரகாசிக்க செய்வது போல அந்த ஆன்மாவில போய் சேர்ந்த ஒரு அணுவை அந்த கருத்தை மறுபடியும் மலரச் செய்தல். அதான் கருத்து மலர்ந்த என் கமலன் கருத்து மலர்ந்ததன் கமலம்னு சொல்றாரு. அதுதான் அந்த இடம். அதுதான் அந்த இடம். அந்த மாதிரி கருத்துல அது மலரணும். அது மாதிரி மலர்ந்துருச்சுன்னு சொன்னா நமக்கு ஒரு பெரிய அதுதான் பூரணமான நிலை, பெரிய நிலை. இப்ப வந்து அதனால மனம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா கூட கருத்து வந்துட்டுனா நிச்சயமா நமக்கு நம்மளை ஈடேற்ற பாக்கியம் கிடைக்கும். அந்த கருத்து உண்டாகிறதுக்கு தான் நம்ம தொடர்ந்து வழிபாடு செய்ய சொல்லுவதும், தொடர்ந்து தீப முன்னிலையில இருங்க என்று சொல்லுவதும், தீபத்த இடத்துல நீங்கள் தொடர்ந்து அதுகிட்ட உறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்க. உங்க குறையெல்லாம் சொல்லி அந்த குறைகளெல்லாம் நிவர்த்தியாகி உண்மையான அறிவு விளங்கவும் மெய் வழி கிட்டவும் நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் சதா அதே சிந்தனையில போராடும். செய்யுங்க, செயல்படுங்க. மற்ற நேரங்களில் திருவருட்பாவை படிச்சு ஆய்வு செய்யறதுன்னா மற்ற தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் போகாதீங்க. தொடர்ந்து உங்க பயணத்துக்கு ஏற்ற துணையை அதுல இருந்து ஏற்படுத்திங்க. பயணத்துக்கு ஏற்ற துணையை கொடுக்கும், அது வழிகாட்டும். இப்போது எந்த இடத்துல நம்ம போயிட்டு இருக்கோமோ அதுக்கு உண்டான பயனை அது எடுத்து கொடுக்கும். அது மாதிரி வச்சுக்கோங்க.